இந்த சமூகத்தில் எதெல்லாம் மரியாதைக்குரிய இல்லாததோ, எதெல்லாம் மதிக்கப்படாததோ, எது கேவலமானதோ, எது கேடுகெட்ட தனத்தை செய்யக்கூடிய ஒரு இதோ, அவர்களை விஐபிகளாக கொண்டு அந்த ஷோவில் சேர்த்துருவான். புரியுதா? ஒரு எம்பிபிஎஸ் எம்எஸ் முடித்து கோல்டு மெடலிஸ்ட் ஒரு டாக்டர், ஒரு லேடி உள்ள வர முடியாது. ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு இவன் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அது வேறு அறிவாளிகள் யாரும் அந்த நிகழ்ச்சிக்கு போக மாட்டாங்க. இஸ்ரோ சயின்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ கூட ஒரு பெண் சயின்டிஸ்ட் இங்கே நம்ம இஸ்ரோவில் முக்கியமாக அந்த சந்திராயன் ப்ராஜெக்டில் இருக்காங்க. கூப்பிட்டு பார்ப்போம், கூப்பிட மாட்டான். இல்லை மிகப்பெரிய சாதனையாளர்கள், ஒரு ஃபெமிலியரான, ஒரு நேர்மையான, ஏன்னா இப்போ உமான் ஒரு பெப்சி உமான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ 50 வயசு இருக்குமே, மேலே 50 வயசுக்கு மேலே 55 வயசு கிட்டத்தட்ட இருக்கும். அந்த வயசை விட்டுருங்க, அவங்கள கூப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா ஷாருக் கான் வந்து கதாநாயகியாக நடிப்பதற்காக அந்த பெண்ணை அழைத்தார். ஷாருக் கான் அழைத்தார் பீக்கில் இருக்கும்போது, சினிமாவுக்கு வரமாட்டேன்ட்டார். அதாவது அவர் தான் இப்போ இதுன்னு சொல்ல, அவருக்கு அது ஒத்துவரல. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இதில் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் டாப்பில் இருக்கக்கூடிய நடிகர் வந்து என் கூட கதாநாயகியாக நடின்னு சொன்னப்போ நடிக்காத ஒரு பெண். இப்படி பெண்களை கூப்பிடுவாங்களா? இல்லை நேர்மையாக படித்து முன்னேறிய ஒரு தொழிலதிபரை பெண்ணை கூப்பிட்டு வச்சுருப்பானா? வச்சுருக்க மாட்டான். எருமை குளிப்பாட்டுறவன், பன்னி மேய்க்கிறவன், புரியுதா? அதுக்கப்புறம் கேடு கெட்ட வேலைகளை செய்யக்கூடிய இந்த பலூன் அக்கான்லாம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கேடு கெட்டவர்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்னா, விஐபி ஆக்கி ஃபெமிலியர் ஆக்கி விட மூலமாக என்ன பண்ணுவான்னா, நம்மளும் இந்த கேடு கெட்ட வேலைகளை செய்தால் மட்டுமே இந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்லி இன்னும் லட்சக்கணக்கானவர்களை கேடு கெட்ட வேலைகளை பெண்களை செய்வதற்கு தூண்டுவது தான் அந்த நிகழ்ச்சி. இவனும் அதே டைப்பு தான். என்ன பண்ணானா, கேடுகெட்ட வேலைகளை செய்த பெண்களுக்கு சாதகமாக இவன் போய் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா, இவன் கட்சியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி நம்ம பேசினோம்னா விஜயை பார்த்துடலாம், விஜயோட ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குவதும், மேலும் நமக்கு ஒன்றுன்னா முட்டாள்கள் தான் அதிகம் இந்த உலகத்தில். வந்து 80% ஹியூமன் கேட்டல்ஸ் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹியூமன் கேட்டல்ஸை அப்படியே இந்த ஆட்டு மந்தைகளை அப்படியே வேறு விதமாக தவறாக திரித்து கொண்டு போகிறதுக்கான வேலையை தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறான்றத மாற்று கருத்தே கிடையாது. இது ஆபத்தான அரசியல், இதை ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம். புரியுதா அவங்களுக்கு? அதுக்கப்புறம் அந்த லெட்டரில் என்ன மார்க் திமுகவின் அடிவருடியா யார் வேறு? ஏன்னா திமுக சார்ந்த கருத்து சொல்கிறாரு. இல்லை உன்னைய பற்றி அசிங்கமாக எதாவது பேசினாரா பொன்ராஜ்? இல்லை அவன் பொண்டாட்டியை பற்றி பேசினாரா? இல்லை திரிஷாவை பற்றி பேசினாரா? யாரை பற்றி பேசினார்? இதை அசிங்கமாக ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரா? நீ எப்படி இப்படி ஒரு கருத்து சொல்லலாம்? அவர் வந்து திமுக அடிவருடின்னு உனக்கு எதிராக கருத்து சொன்னால் இப்போ அதாவது நல்லா அசிங்கமாக வாயில் வருது அவனை பற்றி பேசுகிறதுக்கு. அது வெளியே அவன் ஒரு காரணத்தை தவிர எல்லாத்துக்கும் திமுக சொல்லிட்டான். ஒரு காரணம் மட்டும் சொல்லலை. அது நான் சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது ஒன்றுக்கு மட்டும் திமுக காரணம்னு நான் சொல்லலை, அது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டேன். அது என்ன ஒரு காரணம்? அது வேண்டாம், அது சொன்னோம்னா அது நல்லா இருக்காது. ஓகே சார். ஸோ திடீர்னு ஒரு விஷயம், நார்மலாக பிரச்சாரம் தொகுதி வாரியாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு விஷயத்த பிடிச்சி டிஜிபி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா குறிப்பிட்டு வேற என்ன காரணமாக இருக்கும்? இது வந்து மாஸ், இதோட பேர் என்னென்னா மாஸ் சைக்கோ கேம்பெயின், சைக்கிக் கேம்பெயின். இது சைக்கிக் மாஸ் கேம்பெயின். இதில் வந்து இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான பெண்களை விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு உறுதி செய்யக்கூடிய நிகழ்வு தான் நேற்று நடந்தது. நீங்கள் மக்கள்கிட்ட ஹியூமன் கேட்டல்ஸ்ட்டை வந்து நேராக போய் பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர்களை எந்த இடத்துல அடித்தா அவங்க பூரா டப்புன்னு விழுவாங்களோ அதுதான் அரசியல். அது செய்யலாம், தப்பு கிடையாது. அது அரசியல்வாதிகள் எல்லாமே செய்யக்கூடியது, எல்லாம் ட்ரை பண்ணுறது. ஏதாவது ஒரு அதான் இந்த வைரல்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் எந்த வீடியோ வைரல் ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படி பண்ணால் வைரல் ஆகணும் ஒரு 75% நீங்கள் கணிக்கலாம். ஆனால் 100% அது வைரல் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி இது ஒரு வைரல் அரசியல் சம்பவம் தான் விஜய் செஞ்சது நேற்று. புரியுதா? எங்கே தட்டினா இது பூரா சரிஞ்சு விழுகும், மீதி உள்ள கூமுட்டையெல்லாம் சரிஞ்சு விழுகுன்றதுக்கான ஒரு ட்ரையல் தான் நேற்று பார்த்தது. 4 தற்குறிகளுக்காக கேடுகெட்ட கருத்துக்களை பதிவு செய்த பெண்களுக்காக போகும்போது என்ன ஆகுன்னா, மீதி உள்ள அந்த தற்குறிகள்லாம் இருக்குல்ல, உறுதி செய்திடும் இந்த ஓட்டை. போய் பிரச்சாரம்லாம் பண்ண வேண்டாம். என்ன இருந்தாலும் பாருயா, சாவுக்கு வரல, 40 பேர் செத்தாங்க அப்பயும் வரலையா, விசாரணைக்கு வரல, இதுக்கு வரல, எதுக்குமே வராத ஆள் பெண்களுக்கு ஒன்றுன்னொடனே அடித்து வந்தான் பாரியா டிஜிபி ஆஃபீஸ். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எறா வண்டியன்னு சொல்லிட்டு அவன் தான் என் தலைவன் அப்படின்னு சொல்லி இந்த கூமுட்டைகள் இருக்குல்ல, படிப்பறிவு இல்லாத, படிச்சும் அறிவில்லாத கூமுட்டைகள் அந்த வாக்குகளை உறுதி செய்யும். நம்ம விஜய்க்கு தான் போடணும், அவர் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாவலன்ற மாதிரியான ஒரு சைக்கிக் அட்டாக் தான் இது. புரியுதா அவங்களுக்கு? ஒரு சைக்கிக் அட்டாக். இது வந்து மிகப்பெரிய அட்டாக்.
வாக்காளர் பெண்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல்னா அட்டாக்னா எப்படின்னா அவர்களை வந்து அப்படியே விழுக வைக்கிறது. ஸோ இது அடிமுட்டாள்கள்லாம் டக்குன்னு விழுந்துருவாங்க. இவ்வளோ நல்லவரா இப்படியா? ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியாது, கட்டின பொண்டாட்டியை தெருவில் விட்டவன் அவன் கண்ணு முன்னாடி தெரியுது டைவர்ஸ் அது எலெக்ஷன் டைமில் பண்ணோம் அப்படி இருந்தால் பரவாயில்லன்றாங்க. அப்படின்னா எவ்வளோ மோசமான திங்கர்ஸாக அவர்கள் இருப்பார்கள்ன்றதை நீங்கள் பார்த்துங்க, புரியுது அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து விஜயோட இந்த ஸோ இதனால வந்து பெண்கள் ஓட்டு அதிகரிக்குமா சார்? பெண்கள் ஓட்டு அதிகரிக்காது, உறுதிப்படுத்துறது. முட்டாள் பெண்களை உறுதிப்படுத்துறது. அன்னைக்கு பேட்டியில் ஒரு பொண்ணு சொல்கிறான், அவளுக்கு அவள் புருஷனுக்கு அடிதடி சண்டை. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்து உன் புருஷனையும் உனையும் உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானே என்ன பண்ண, என்ன எவ்வளோ அறிவு இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ நாலேஜ் இருந்தால் அவள் அப்படி சொல்லுவான்னு பாருங்க. என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைனா விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா என் குடும்ப பிரச்சனை தீர்ந்துன்னா உன் எத்தனை குடும்ப பிரச்சனையை விஜய் தீர்த்து வச்சிருக்கான் இன்னொரு. அப்போ இவ்வளோ பெரிய அடிமுட்டாள்களை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கூட்டத்திற்கு வாக்குகள் இருக்குது அப்படிங்கும்போது அது மிக ஆபத்தானது. புரியுதா உங்களுக்கு? ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த தற்குறி ஒருத்தி பேசினான்ல, அண்ணனாகவும் இருப்பேன் பொண்டாட்டியாகவும் இருப்பேன், அவளுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்போ தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கும்போது இந்த கேடு கெட்டவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்குது. அப்போ இந்த கேடு கெட்டதெல்லாம் சேர்ந்து ஒரு கேடு கெட்டதை தேர்ந்தெடுத்துட்டோன்னா நம்மளும் தான் அந்த நாட்டில் வாழணும், நம்ம ஊரை விட்டு ஓட முடியாது. ஸோ இதை தடுப்பது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. எவனு பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் கூட கொள்கை ரீதியான மாற்றங்கள் தான், தப்பு கிடையாது. முஸ்லீம் லீக் ஓட்டு போட்டாலும் தப்பு கிடையாது, கொள்கை அவர்கள் எவனையும் கெடுக்கணும்லாம் வரல. ஏன்னா இல்லை வந்து திமுகவுக்கு போட்டாலும் அதிமுக போட்டாலும் அரசியல் ரீதியான வாக்குகளாக இருக்குது. ஆனால் விஜயை மட்டும் நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு பிடித்த மிகப்பெரிய கேடு காலம் எதுனா விஜய் ஒரு சீட்டு ஜெயிச்சாலும் அது கேடு காலம் தான் அப்படின்றத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கிறதா சொன்னாங்க சார் இன்னைக்கு. பட் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை மாறி இருக்கு. ஸோ வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அப்படின்றத எப்படி சொல்றீங்க? ஸ்ட்ராங்காக இது என்ன டீயாமா ஸ்ட்ராங்காக? இல்லை சார், ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து இந்த வேட்பாளர்கள் இந்த தொகுதிக்கு வராங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை. அப்படி யாருமே அந்த கட்சியில் இல்லையேம்மா, வேட்பாளரே இல்லை. அப்புறம் எங்கே ஸ்ட்ராங்கான வேட்பாளர் வேணும்? கணக்குக்கு 234 தொகுதிக்கு 234 பேர் இல்லை, அப்புறம் எங்கே ஸ்ட்ராங்கான வேட்பாளர் எங்கே கொடுக்கும்? அந்த 3 பேர் பேட்டி கொடுத்துச்சுல, அதுதான் ஸ்ட்ராங்கான வேட்பாளர், ஃபெமிலியரான வேட்பாளர் அவங்க இல்லை. அது 3 4 இருந்துச்சு, அந்த 4-5க்கு 5 இடத்துல கொடுத்துட வேண்டியதான். மீதி இந்த 5 பேர் ஆஃபீஸில் இருக்காங்க, அவர்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். ஓகே. ஸோ மக்களுக்கு வந்து ஓகே இந்த வேட்பாளரை நம்ம தொகுதிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்னா அது தாவேக்கால இருந்து கிடைப்பாங்களா? 234 தாவேக்கால எங்கேயுமா கிடைப்பாங்க? தாவேக்கால எவனா ஒரு தற்கொலை நிற்பது, மதுரையிலும் விஜய், திருச்சியிலும் விஜய், கரூரிலும் விஜய், திருநெல்வேலியிலும் விஜய், ராமநாதபுரத்தில் விஜய், ஆனால் பிரிச்சுட்டு தான் சொல்கிறாங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தற்கொலை நிற்க வைப்பான். அதான் பண்ணுவாங்க. எல்லாமே 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் ரெடியாக இருக்காங்கன்றதே அறிவிச்சிட்டாங்க. அது இருக்க மனிதன் வேட்பாளர்ன்ற யார்? ஒரு மனுஷன் உயிரோடு வேணும், போய் கையெழுத்து போட்டால் எலெக்ஷன் கமிஷனில் ஏற்றுக்கும். ஓகே. ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டு போனால் ஏற்றுக்க மாட்டான். உயிரோட ஒரு மனுஷனை கொண்டு போய் நிறுத்தி அவன் கையெழுத்து போட தெரிஞ்சால் போதும், இல்லை கை நாட்டு வைக்க தெரிஞ்சால் அவன் தான் வேட்பாளர், அதை எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்கும். ஸோ அந்த மாதிரி எவனையா பிடிச்சி நிறுத்த வேண்டியதான். ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் என்ன விமர்சனம்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோதிடம் வந்து பார்த்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்களும் இப்போ வந்து ஜோதிடம் பார்த்து சில விஷயங்கள் ஆரம்பிக்கிறதா வந்து தகவல் வெளியாகிருக்கு. ஸோ ஜெயலலிதா பாவனையில் பண்ணுறாங்க, ஜோசியம் பார்த்து ஆரம்பிக்கிறாரோ இல்லை கைரேகை பார்த்து ஆரம்பிக்கிறாரோ அது பிரச்சனை கிடையாது. விஜய்னால் ஏற்படக்கூடிய தீமைகள் இருக்குல்ல, அதுக்கு தான் ஜோசியம் பார்க்கணும், சீட் எடுத்து பார்க்கணும். விஜய் எப்படி அரசியல்லேருந்து வெளில தள்ளுறது? ஏன்னா விஜய் நடிக்கிறத பற்றிலாம் அது என்ன இலவோ பண்ணிட்டு போட்டோம். அரசியலில் விஜய் இருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு கேடு, விஜய்க்கு மட்டும் கிடையாது. விஜய் நடிக்கிறது வந்து விஜய் கேடு, விஜய் ரசிகர்களுக்கு கேடு. விஜய் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கே கேடு. அதனால் விஜய் அரசியலில் நடிக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. சாரி, விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. ஓகே சார்.